கண்மணி வந்து அந்த நெருப்பில் மாட்டிக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கள காப்பாற்றுறதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அன்பு என்ன பண்ணுறாரு, கண்மணியின் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த நெருப்புலேயே வந்து அன்பு வந்து உள்ளே போயிடுறாரு. உடனே அவங்க அம்மா பயங்கரமாக அன்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அலறி அப்படியே மயக்கடிச்சு விடுறாங்க. எல்லாரையும் அவங்களுக்கு தண்ணி தெளித்து எழுப்புறாங்க நம்ம சிவகாமிங்க. அடுத்து வந்து எல்லாருமே இங்கே பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, நம்ம பரமன் வந்து அவங்க 2 பேரும் யாராவது காப்பாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்தும்போது பரமன் வந்து எகிரி குதிச்சு அவங்க 2 பேருமே வந்து வெளியே வந்து காப்பாற்றி கூட்டின்னு வராரு. எல்லாருமே பரமனை வந்து பாராட்டுறாங்க. உடனே இளமதி வந்து பரமனை வந்து பரமா ரொம்ப நன்றி பரமா அப்படின்றாங்க. இதில் என்ன இருக்குது, அதுக்காக அவங்கள அப்படியே விட்ட முடியும் அப்படின்னோடனே உடனே வந்து கண்மணி மயங்கியிருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து தாங்கிக்கவே முடியல. நம்ம அன்பு கண்மணி உனக்கு ஒன்றும் இல்லை 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 அப்படின்னு சொல்லிட்டு தட்டி தட்டி கொடுத்து தண்ணி தெளித்து எழுப்புறாங்க. கண்மணி வந்து மயக்கத்திலேருந்து கண்ணை திறக்கிறாங்க. எல்லாரும் நிம்மதி அடைகிறாங்க. அப்போ கண்மணி வந்து அப்படியே அன்பை கட்டி பிடிச்சிட்டு அழுறாங்க. அன்பும் அழுறாரு. ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் வந்து திஷ்டி பட்டிருக்கு, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு, இவங்களுக்கு நான் திஷ்டி பட்டதால் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இல்லைங்க திஷ்டி படல, சதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாரு. அது கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமாங்க வேணும்னு யாரோ வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அது யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எனக்கு யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து வாலாட்டின அவங்க தான் இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அவங்கள என்ன பண்ணுறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொதுமக்கள் எல்லாருமே அங்கே இருக்கிற கிராம மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அடுத்து வந்து இதுக்கெல்லாம் யார் காரணம், உண்மையை சொல்லுங்கள், எப்படி நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க, இவ்வளோ தைரியமா அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வெண்ணிலா நம்ம பேரை சொல்லிடுவானோ, நம்ம பேரை சொன்னால் பெரிய பிரச்சனை ஆகிடுமே, நம்ம பேர் அவனுக்கு தெரியாது, இருந்தாலும் வந்து தெரிஞ்சிடுமே, நம்ம தான் பண்ணோன்னு சொன்னாலே வந்து கண்டுபிடிச்சிடுவாங்களே இவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. எங்களை யாரும் எதுவும் செய்யலைங்க, நாங்கள் தான் பழிவாங்க இப்படிலாம் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நல்லா காலம்பா நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து அந்த திரையை வந்து மூடிட்டு இருக்க திரையை வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே போகும்போது திடீர்னு வந்து அந்த கம்பியில் மாட்டிக்கிது போகும்போது கரெக்டாக அந்த டைமில் திரையை எடுத்துகிட்டு அப்படியே வந்து மாட்டுறதுக்காக போகிறாங்க. அப்போ சிவகாமி அவங்கள பார்த்துடுறாங்க. வெண்ணிலாவா இங்கேயா, அப்போது இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் இந்த வெண்ணிலா தான் இருப்பாளோ, இவ தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாளோ, கண்டிப்பாக பண்ணியிருப்பா. ஐயோ ஐயனா சாமி, நீ தான் இந்த வெண்ணிலாவுக்கு வந்து நல்ல புத்தியை கொடுக்கணும், இவ ஏன் இப்படி இருக்கானே தெரியல, இவ சொல்ல முடியாது, இங்கே நிறைய திட்டங்கள் போட்டுக்கிட்டே இருப்பா, இதை முதல்ல அன்புக்கிட்டே கண்மணி குடின்னு சொல்லி எச்சரிக்கைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த வெண்ணிலாவை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெண்ணிலா பின்னாடியே போகிறாங்க. வெண்ணிலா வந்து ஐயோ இந்த சிவகாமி பார்த்துடுச்சே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து அப்படியே தெரியாமல் ஒழிஞ்சிக்கிறாங்க. எங்கே போனால் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி வராங்க நம்ம சிவகாமி. அப்போ வந்து கேட்குறாங்க கண்மணி, என்னாச்சத்தை ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க, அவள் அந்த கடங்கார இங்கேயும் வந்துட்டா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அத்தை? ஆமாடி அந்த வெண்ணிலா தான். வெண்ணிலாவா அத்தை, வெண்ணிலா இங்கே வர சான்ஸே இல்லை அத்தை. இல்லடி எனக்கு நல்லா தெரியும் அது வெண்ணிலா தான். இல்லை அத்தை, வெண்ணிலா எப்படி அத்தை இங்கே வர முடியும், நான் சொல்கிறத நம்பு கண்மணி, வெண்ணிலாவை தான் நான் பார்த்தேன், என்னை பார்த்தோன்னா ஒவ்வொன்றா எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம்லாம் இப்படி மோசமாக நடக்குதுன்னா இதுக்கு காரணம் அவளாக தான் இருப்பா, கண்டிப்பாக வேறு எதுவும் இருக்காது, அவங்க தான் சொன்னாங்களே நாங்கள் தான் பண்ணோன்னு சொல்லிட்டு அவள் எல்லாத்துக்கும் காரணம் இவளாக தான் இருக்கும், இவ தான் ஆளுங்களை அனுப்பிச்சிருப்பா, இவளை பற்றி உனக்கு தெரியாது தெரியும்ல எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் வெண்ணிலா உண்மையிலே இங்கே வந்திருக்கான்னு தெரியல அத்தை, நீங்கள் யாரை பார்த்து தப்பாக கூட நினச்சிருக்கலாம்ல, ஏன் கண்மணி இப்படி பண்ணுற, நான் சொல்கிறத நம்ப மாட்டியா, சரி அத்தை டென்ஷன் ஆகாதீங்க, நான் நம்புறேன் போதுமா அப்படின்றாங்க. முதல்ல நீங்கள் 2 பேரும் ஜாக்கிரதையாக இருங்க, இதுக்கப்புறம் அன்பை விட்டு நீ எக்காரணம் கொண்டும் எங்கேயும் போகக்கூடாது, அதே மாதிரி என்னை விட்டுட்டும் நீ தனியாக போகக்கூடாது சரியா அப்படின்னோடனே சரிங்க அத்தை அப்படின்றாங்க. அந்த வெண்ணிலா இங்கே வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக நாளுக்கு நாள் ஏதாவது பிரச்சனையை கொடுப்பா, இந்த விஷயத்தை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்து இளமதியோட அம்மா வராங்க. என்னங்க என்ன மும்முரமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு இங்கேயுமா வந்துடுச்சு, எனக்கு என்னமோ அந்த பொண்ணால் எனக்கு ஆபத்து வரும், எங்கள் குடும்பத்துக்குன்னு பயமாக இருக்குங்க, இப்போ தான் என் பையனும் வந்து என் மருமகளும் வந்து ஒன்றா சேர்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம், இப்போ இவ்வளோ வந்துட்டாலே, சரி நீங்கள் கவலையே படாதீங்க, இந்த விஷயத்தை இளமதியும் பரமனும் பார்த்துப்பாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு பரமனை பற்றி தெரியாது, பரம ஒரு காரியத்தை எடுத்தால் முடிக்காமல் விடமாட்டான், அதனால் இவ்வளோ ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரமன்கிட்ட இளமதி சொன்னால் கண்டிப்பாக இளமதிக்காக அவன் நிற்பான் அப்படின்னோடனே ரொம்ப நன்றிங்கன்றாங்க. இதில் என்னங்க இருக்குது, ஒருத்தர் நல்லா பழகிட்டோம், கண்டிப்பாக நாங்கள் உதவி பண்ணுறோம், நீங்கள் கவலையே படாதீங்க, அந்த பொண்ணால் எந்த பிரச்சனையும் வராமல் பரமனும் இளமதியும் பார்த்துப்பாங்க, கண்மணி அன்பையும் நல்லா வாழ வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு, நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் நடக்காது, இங்கே இருக்கிற வரைக்கும் ஆபத்து வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னோடனே ரொம்ப நன்றிங்க அப்படின்றாங்க. உடனே வந்து பரமன் கிட்டே இளமதி கிட்டே இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க, இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு.